ஸோ உங்கள் உடல் நார்மலாக இருக்கிறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய மொத்தமான கழிவுகளும் நமக்கு வெளியேறுவதற்கு கழிவுகள் வெளியேற வெளியேற பார்லி உங்களுக்கு ரொம்ப தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் பார்லி தான். அப்போ தொடர்ந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும். அடுத்து 2வது பாயிண்ட், வெயிட் லாஸ்க்கு பார்லியை எப்படிங்க யூஸ் பண்ணலாம் அதை சொல்லுங்கள், நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்டையும் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வரும்போது ஸ்பெஷல் டயட் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுலேயுமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது பார்லி தான். ஸோ இந்த பார்லியை வெயிட் லாஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 1 kg பார்லி ரைஸ் வாங்கிக்கோங்க. அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் உலர்த்திக்கணும். 1 kg பார்லி, 1/2 kg கொள்ளு. ஸோ 1 கிலோ நீங்கள் பார்லி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கொள்ளு வாங்கிக்கோங்க. ஸோ கொள்ளும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் எடுத்துக்கணும். இது நல்லா உலர்ந்த பிறகு இது ரெண்டுமே ஒன்றா எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சீரகம், 100 கிராம் சோம்பு, அதே மாதிரி 50 கிராம் பட்டை, இது 3ம் இதனுடைய சேர்த்து மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க. அதாவது ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம், ரவை மாதிரி குருணை மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ டெய்லி காலையில் இதை தான் நம்ம செமி சாலடாக, ரொம்ப லிக்விடாக வேண்டாங்க, செமி சாலடாக கொஞ்சம் களி மாதிரி பதத்தில் கஞ்சியாக நம்ம ரெடி பண்ணிக்கணும்.